புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல் என இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். மனுவில் பத்திரப்பதிவு நில அளவை, பொதுப்பணி என அரசு துறைகளில் ஊழல்கள் மலிந்துள்ளது. இதில் அதிகாரிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காரைக்கால் பர்வதீஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில் நிலம் சூறையாடப்பட்டுள்ளது. சென்டாக் மாணவர் சேர்க்கையில் அயல் நாடுகளில் வாழும் இந்திய மாணவர்கள் சேர்க்கையிலும் முறைகேடுகள் நடந்துள்ளது. வில்லியனூர் கருவடிக்குப்பத்தில் பாஜக பிரமுகர் கொலையில் பின்புலமாக நில ஆக்கிரமிப்பு, கஞ்சா விற்பனையும் உள்ளது. இதுகுறித்து முறையாக விசாரிக்க வேண்டும், இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன், எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகளின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், மதிமுக செயலாளர் ஹேம பாண்டுரங்கன் உட்பட பலர் உடனிருந்தனர்.